பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை தாவீதின் சங்கீத பாடல் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 10 முடிய. கர்த்தரோ என்றென்றைக்கும் இருப்பார், தம்முடைய சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணினார். அவர் பூச்சக்கரத்தை நீதியாய் நியாயம் தீர்த்து சகல ஜனங்களுக்கும் செம்மையாய் நீதி செய்வார். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுவதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். ஆமென். எனக்கு அருமையானவர்களே, தாவீதின் சங்கீதத்தில் கர்த்தருக்காக அழகாக ஒரு பாடப்பட்ட ஒரு பாடல் என்னடானா, அவர் நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதி. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவர் தான் நியாயம் தீர்க்க போகிறாரு. யாராக இருந்தாலும், அது பேர்பட்ட ஆளாக இருந்தாலும், நியாயாதிபதின்னு சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டுமே. அவர் 2ஆம் வருகையில் அவர் நியாயம் தீர்க்க போகிறார்ன்றது உண்மை. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அவர் என்ன பண்ணுவார்னா, பூச்சக்கரத்தை நீதியாய் நியாயம் தீர்த்து சகல ஜனங்களுக்கும் செம்மையாய் நீதி செய்வாராம். நீதிகளிலே பாகுபாடு இல்லாமல் அவர்களுடைய நன்மைக்கு ஏற்றாற்போல் அவர் நீதியை செய்கிறார். அவருடைய பாவங்களுக்கு ஏற்றாற்போல் அவர் நீதி செய்கிறார். அது மட்டும் இல்லை, அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா, சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். இந்த சமுதாயத்தில் சிறுமைப்பட்டவருடைய நிலைமை என்னன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒதுக்குறதான ஒரு காரியம். ஆனால் அவர் அடைக்கலமானவர். நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். நெருக்கமான காலங்களில் நம்ம கூட இருந்த நண்பன் கூட நம்மளை விட்டு போயிடுவாங்க. ஒரு சில நல்ல காரியங்கள் இருந்தால் கூட அவங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னால் போயிடுவாங்க. நம்ம பெற்றோர்கள் கூட போயிடுவாங்க. ஆனால் கர்த்தர் அடைக்கலமானவர். அதுதான் நம்முடைய விசுவாசம். அதை அப்படியே படிச்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால், உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். நாம் அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறோம். நாம் கர்த்தரை நோக்கி நம்பி இருக்கணுமே தவிர்த்து அவர் எக்காலத்திலும் எதிர்ப்பேற்பட்ட சூழலும் அவர் நியாயாதிபதி. நம்மை அவர் நியாயம் தீர்க்கப் போகிறார். நியாயம் தீர்த்து நம்ம அவரோடு பரலோகத்திலே சேர்த்துக்கொண்டு கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஆராதிக்கக்கூடிய புத்திர சுகாரத்தை நம்மளுக்கு கொடுக்க போகிறாரு. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எனக்கு அருமையானவர்களே, இந்த சமுதாயம் நம்ம ஒதுக்கலாம், இல்லை நம்ம வீட்டில் சார்ந்தவங்க நம்மளை ஒதுக்கலாம், நம் நண்பர்கள் நம்மளை ஒதுக்கலாம். ஆனால் கர்த்தர் நமக்கு அடைக்கலமானவர். நெருக்கப்படுகிறவர்களுக்கு அவர் என்ன செய்கிறாராம்? அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அவரே தஞ்சம். நமக்கு வேறு யாரும் வேணாம். நல்ல விசுவாசிங்க. கர்த்தர் நமக்கு அடைக்கலமானவர், அவரே நமக்கு தஞ்சம்.